புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம் பக்கம் 334. பின்னர் திடீரென்று ஒரு புனிதமான பரபரப்பு எழுந்தது. வெற்றிடத்தின் உயிரற்ற அமைதியின் மத்தியில், ஒரு தனிமையிலும் ஒரு மகத்தான நிலையிலும், ஒரு அன்பான காலடி தடுமாறுவது போல ஒரு சத்தம் வந்தது. ஆன்மாவின் கேட்கும் இடங்களில் கேட்டது. ஒரு தொடுதல் அவரது இழைகளை மகிழ்ச்சியால் குழப்பியது. ஒரு செல்வாக்கு மரண வரம்பை நெருங்கிவிட்டது. ஒரு எல்லையற்ற இதயம் அவரது ஏக்க இதயத்திற்கு அருகில் இருந்தது. ஒரு மாய வடிவம் அவரது பூமிக்குரிய வடிவத்தை சூழ்ந்தது. அவருடைய தொடர்பில் அனைத்தும் அமைதியின் முத்திரையிலிருந்து உடைந்தன. ஆவி மற்றும் உடல் சிலிர்த்துப் போனது. சொல்லப்படாத மகிழ்ச்சியின் பிடியில் இணைக்கப்பட்டது. மனம், உறுப்பினர்கள் வாழ்க்கை பரவசத்தில் இணைந்தன. அமிர்த மழையைப் போல போதையில் அவரது இயற்கையின் உணர்ச்சிமிக்க நீட்சிகள் அவளிடம் பாய்ந்தன. மின்னல்களால் மின்னின, ஒளிரும் மதுவால் வெறித்தன. அனைத்தும் சந்திரனுக்கு உயர்ந்த ஒரு எல்லையற்ற கடல். ஒரு தெய்வீக நீரோடை அவரது நரம்புகளைக் கொண்டிருந்தது. அவரது உடலின் செல்கள் ஆன்மீக உணர்வுக்கு விழித்தன. ஒவ்வொரு நரம்பும் மகிழ்ச்சியின் எரியும் நூலாக மாறியது. திசுக்களும் சதைகளும் பேரின்பத்தில் பங்கேற்றன. இறங்கு, துர்நாற்றம் வீசாத ஆழ்மனசாட்சி குகைகள். அவள் ஏங்கிய நடையின் முன்னறிவிப்பால் சிலிர்த்து, மினுமினுப்பான முகடுகளாலும் பிரார்த்தனை செய்யும் நாக்குகளாலும் நிரம்பியிருந்தன. தூக்கத்தில் தொலைந்து போனாலும் ஊமையாகவும் உயிரற்றதாகவும் இருந்த அவரது உடலே அவளுடைய சக்திக்கு பதிலளித்தது. அவர் வழிபட்டவர் இப்போது அவருக்குள் இருந்தார். சுடர் போன்ற தூய்மையான, அமானுஷ்யமான, வலிமையான முகம் தோன்றியது மற்றும் அழியாத வார்த்தைகளால் உதடுகள் அசைந்தன. மூடிகள், ஞானத்தின் இலைகள், பேரானந்தத்தின் கோலங்களின் மீது தொங்கின. சிந்தனைகளின் பளிங்கு நினைவுச் சின்னம் பிரகாசித்தது. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம் பக்கம் 335. ஒரு நெற்றி, ஒரு பார்வையின் மறைவிடம் மற்றும் சொர்க்கத்தை நோக்கிய கடல் போன்ற பெரிய பார்வை, எல்லையற்ற சிந்தனையின் 2 அமைதியான கண்கள். மனிதனை பார்த்து வரவிருக்கும் கடவுளைக் கண்டன. வாசலில் ஒரு வடிவம் காணப்பட்டது. மனம். இதய அறைகளில் ஒரு குரல் முழுமையானதும் ஞானமானதும் பேசியது. ஓ படைப்பின் சிகரங்களை ஏறும் வலிமையின் மகனே! எந்த ஆன்மாவும் ஒளியில் உன் துணை இல்லை. நீ நித்திய கதவுகளில் தனியாக நிற்கிறாய். நீ வென்றது உன்னுடையது, ஆனால் இனி கேட்காதே. ஓ அறியாமை சட்டத்தில் ஆசைப்படும் ஆவியே! ஓ அறியாமையின் உலகத்திலிருந்து குரல் எழுந்தது. ஊமை இதயங்களைக் கொண்ட மனிதர்களுக்காக நீ எப்படி பேசுவாய்? குருட்டு பூமியை ஆன்மாவின் பார்ப்பான் பார்வையின் வீடாக மாற்றவா? அல்லது அர்த்தமற்ற பூகோளத்தின் சுமையை இலகுவாக்குவா? நான் மனதிற்கு எட்டாத மர்மம். சூரியன்களின் வேதனையின் இலக்கு நான். என் நெருப்பும் இனிமையும்தான் வாழ்க்கையின் காரணம். ஆனால் என் ஆபத்தும் என் மகிழ்ச்சியும் மிகவும் மகத்தானவை. அளவிட முடியாத வம்சாவளியை எழுப்பாதே. விரோதமான காலத்திற்கு என் இரகசியப் பெயரை பேசாதே. மனிதன் எல்லையற்றவரின் எடையை தாங்க முடியாத அளவுக்கு பலவீனமானவன். மிக விரைவில் பிறந்த உண்மை அபூரண பூமியை உடைக்கக்கூடும். அனைத்தையும் பார்க்கும் சக்தியை அதன் வழியை வெட்ட விட்டுவிடு. உன் ஒற்றை பரந்த சாதனையில் பிரிந்து ஆட்சி செய். உன் பெரிய தனிமையான நாட்களில் உலகிற்கு உதவுதல். நான் கேட்கிறேன். அசைவற்றவரின் பரந்த அக்கறையற்ற பேரின்பத்தில், வருடங்களின் பலனற்ற இயக்கத்திலிருந்து விலகி, உலகங்களின் கடுமையான உழைப்பை துறந்து, உயிரினங்களிலிருந்து விலகி, தனிமையில் தொலைந்து போன உன் சுடரொளி இதயத்தை இணைக்காதே. பூமியில் மரணம் இன்னும் வெல்லப்படாத போதும், காலம் துன்பம் மற்றும் வலியின் களமாக இருக்கும்போதும், உன் வலிமை மிக்க ஆவி எப்படி ஓய்வெடுக்கும்? உன் ஆன்மா சுமை நிறைந்த சக்தியை பகிர்ந்து கொள்ளப் பிறந்தது. உன் இயல்பை கடைப்பிடித்து உன் விதியை நிறைவேற்று. சிரமத்தையும் தெய்வீக உழைப்பையும் ஏற்றுக்கொள்ளு.